உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்திருக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். இந்த வசனத்திலே இறை பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக உப்பும் ஒளியுமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மளோடு கூட பேசவிருக்கிறார். நமக்கு மிகவும் பிடித்தவர்களை தான் நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான ஒரு அறிவுரைகளை நமக்கு பிடித்தமானவர்களுக்கு தான் நாம் செய்வோம். நாம் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பதனாலதான் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், உயர்வான இடத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய தேவனும் நம்முடைய தகப்பனுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அளவில்லாமல் நேசிப்பதனாலதான் ஆண்டவர் விரும்புகிறார், என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பும் ஒளியுமாக இருக்க வேண்டும் என்று. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலும் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாயிருங்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது, ஏன் ஆண்டவர் உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்? ஆண்டவர் அங்க இங்கன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாரு, உதாரணங்களை சொல்ல மாட்டார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பயன்படுத்துகிற விஷயங்களை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு உதாரணமாக சொல்வார். பாருங்க, கடுகு விதை, உப்பு, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா விதை போன்ற நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அன்றாட பயன்படுத்துகிற விஷயங்களையே ஆண்டவர் நமக்கு உதாரணமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஏன் ஆண்டவர் நம்மை உப்பாக இருக்க சொல்கிறார் என்று பார்த்தோமே ஆனால், அந்த உப்போட சிறப்பை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உப்பானது எப்படி இருக்கு, ஒரு கடல்ல நம்ம கண்டெடுத்து அந்த உப்பை என்ன பண்றாங்க, உருவாக்குகிறார்கள். அந்த உப்பின் நிறத்தை பார்க்கும் பொழுது அது வெண்மையானதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக வெண்மையானது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எதற்கு சொல்கிறோம் என்றால் என்ன சொல்வோம், பரிசுத்தவான்களை வெண்மை என்று நாம் சொல்வோம். ஆக அந்த உப்பானது ஒரு பரிசுத்த நிறத்தை குறிப்பதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த உப்பை போல நாம் எப்படி உள்ளவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களாய் நாம் காணப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார். உப்பில்லாத பண்டத்தை நம்மளால சுவைக்கவே முடியாது. அந்த உப்பானதை நாம் நம்மளுடைய குழம்பு சாப்பாட்டுல கலக்கும் பொழுது அது தன்னை மறைத்து நமக்கு சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன், நான் தான் இதை செய்தேன் என்ற அந்த பெருமை அந்த உப்புக்கு கிடையாது. தாழ்மையை நாம் உப்பிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, தன்னை மறைத்து பிறருக்கு சுவை கொடுக்கக்கூடியதாக அந்த உப்பு இருக்கிறது. போல நாம் பிறர் மத்தியில தாழ்த்தி பிறருக்கு மகிழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அநேகர் வீடுல எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம். ஒருவர் வீட்டுல இருக்கிற பொருள் இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்காது. பணக்காரங்க வச்சிருக்கிற பொருள் ஏழைகள் வீட்டுல இருக்காது இல்லையா? ஆனா அந்த உப்பு மாத்திரம் ஏழை, பணக்காரர், வசதி குறைந்தோர், கீழ் ஜாதி, மேல் ஜாதி என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவர் வீட்டிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரே பொருள் உப்பு மாத்திரம்தான். ஆகவே நாமும் இந்த உப்பை போல அனைவரிடமும் ஒரு சரிசமமான ஒரு நிலையிலே பழகுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆக உப்பு ஒரு பரிசுத்தத்தை நமக்கு காட்டுகிறது, தாழ்மையை காட்டுகிறது, பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அது என்ன செய்யுது, அநேகரை ஒன்றாக பாவிக்கிறது. முக்கியமா சொல்லணும்னா, கெட்டு போகாமல் பொருட்களை பதப்படுத்துவதற்கு உப்பை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பிறருடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் பாதுகாப்பது உப்பாகிய நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நான் வாசிப்போமே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவராய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, வாசித்த வசனத்தின்படி நாம் எப்படி உடையவர்களாய் இருக்க வேண்டும்? உப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். கிராமப்புறங்கள்ல சில நேரங்கள்ல சண்டை வந்துருச்சுன்னா இருவரும் இணைவதற்கு அந்த உப்பை சாட்சியாக வைத்து இணைந்து கொள்ளும் சம்பிரதாயங்கள்லாம் சில ஊர்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது. ஆகவே அந்த உப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த உப்பு ஒருவருக்கொருவர் சமாதானம் செய்து கொள்ளும் ஒரு பொருளாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுகிறார், உங்களுக்குள்ளே எப்படி இருக்கணுமா? உப்புடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போ உப்புடையவர்களாய் எப்படி இருக்கணுமா? சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் சொன்னேன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? நாம ஒருவருக்கு ஒருவர் அன்போடு கூட இருக்கும் பொழுது நமக்குள்ளாக மகிழ்ச்சி காணப்படும், இல்லையா? எப்ப அன்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளாக சமாதானம் இருக்கும் பொழுதே அந்த இடத்துல ஒரு அன்பு வரும். அந்த இடத்துல அன்பு வரும் பொழுது அந்த இடத்துல மகிழ்ச்சி வரும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் உப்பை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை இங்கு உப்புக்கு சமமாக நம்மை ஒப்பிடுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று கூறுகிறார். பிரியமானவர்கள், சில நேரங்கள் இருட்டான அறையில போகும் பொழுது ஒரு சின்ன தீக்குச்சியை உரசி நம்ம வைக்கும் பொழுது அந்த இடத்துல மிக பெரிய ஒரு ஒளி ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன வெளிச்சம் மிகப்பெரிய இருட்டை அகற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது என்றபடியாக இந்த உலகமே பாத்தீங்கன்னா, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே இருட்டா இருக்கு. இந்த சூரியனானது காலையில எழும்பி பிரகாசிக்கும் பொழுது இந்த உலகமே வெளிச்சத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்டதான வெளிச்சமாய் நம்மை ஆண்டவர் இருக்க சொல்கிறார். ஒளிய வெளிச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்டதான வெளிச்சம். அந்த வெளிச்சம் சும்மா கொஞ்ச இடத்துல மாத்திரம் இருக்கக்கூடாது, இருளை அகற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 27:1 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சம் என்று போடப்பட்டுள்ளது. அப்ப அந்த வெளிச்சம் யாரு? நமக்கு வெளிச்சம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய அந்த வெளிச்சம். அவருடைய வெளிச்சத்தையே நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ளாக என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்னவா இருந்தது? ஒளியாக இருந்தது என்று போடப்பட்டுள்ளது. ஆக நமக்குள்ளேயே ஜீவன் இருக்கு. அப்ப நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்றால், ஆண்டவர் நமக்குள்ளாக எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்வதில்லை. ஆண்டவருடைய ஒளியை இருளானது என்ன செய்வதில்லை? ஒரு நாளும் பற்றி கொள்வதில்லை. ஆண்டவருடைய வெளிச்சத்தை கொண்ட பிள்ளைகள் நாம். ஆண்டவருடைய வெளிச்சத்தை எந்த இருளும் என்ன செய்யக்கூடாது? பற்றி கொள்ளக்கூடாது. அது மாத்திரமல்ல, 9ஐ வாசிக்கும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்காக வந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். பாவ இருளிலே இருக்கிற நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் வந்தார். ஆக நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஆண்டவரை ஒளி வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அழகாக பாடல் வரி சொல்கிறது, பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமான் என்னை தேற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம் இல்லையா? பாவ இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் தீபமாய் நம்முடைய வாழ்க்கையில வருகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒளி உங்களிலும் என்னிலும் கண்டிப்பாக காணப்பட வேண்டும்.
அந்த ஒளியை ஆண்டவர் நம்மிடையே எதிர்பார்க்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6வது வசனம் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது ஜாதிகளுக்கு நம்மை ஒளியாக ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேகருக்கு ஒளி தரக்கூடிய வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆக அப்படிப்பட்டதான உப்பும் ஒளியுமான வாழ்க்கையை நாம் எப்படி பற்றி கொள்ள வேண்டும், எதை கைவிட்டு நாம் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பின்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது உப்பானது சாரம் பற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்று கேட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேற ஒண்ணுக்கும் அது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஒரு நல்ல சாரமுள்ள உப்பாய் இருக்க வேண்டும். செத்த மீனை போல நம்முடைய வாழ்க்கையில வாழக்கூடாது. எதிர்நீச்சல் போட்டு சென்று கொண்டிருக்கிற மீனை போல வாழும் பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் கைப்பற்றி கொள்ள முடியும். அதே போல சாரமுள்ள உப்பாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தை நாம் கைப்பற்றி கொள்ள முடியும். சாரமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தாமே நம்மை நரகத்திலே தள்ள கூடும். ஆகவே நாம் என்ன செய்யணும், நம்முடைய இப்ப வரைக்கும் கூட நம்ம சாரமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று நாம யோசிச்சோம்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு சாரமுள்ள உப்பாய் மாறும்படி நான் உங்களை அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒளி என்ன செய்யறாங்க, விளக்க கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டனா நமக்குள்ளே அதை மூடி வைக்காமல் அதை என்ன செய்யணும், விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும் என்ற வசனத்தின்படியாக அனைவருக்கும் ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும். அதற்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது, இருள் இருக்கக்கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அநேக தீமையான காரியங்கள் அங்கு போடப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், கபடு போன்ற காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் என்ன செய்யணும், எடுத்து போட வேண்டும். இருளான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு முழுமையான ஆண்டவருடைய ஒளியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாங்க, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று போடப்பட்டுள்ளது. ஆக நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். யார் அந்த ஒளியின் ஆயுதம் என்று 14வது வசனத்துல போட்டிருக்காங்க பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும், தரித்து கொள்ள வேண்டும். 13வது வசனத்துல களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இருட்டுல நடக்கிறவங்க தத்தி தடுமாறி என்ன பொருள் எங்க இருக்குன்னு தெரியாம நடப்பாங்க. ஆனா பகல்ல நடக்கிறவங்க தெளிவாய் நடப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இருளான விஷயங்கள், இப்ப படிச்சதெல்லாம் இருளான விஷயங்கள், இந்த மாதிரி காரியங்களை நம்ம மத்தியில அந்த இருளை எடுத்து போட்டு பகல்ல நடக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து செல்வார். அநேகருடன் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பிறருக்கு ஆண்டவரை எடுத்து கூறி அவருக்காக வாழ்ந்து மரிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆசை ஆண்டவர் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கை என்பது எவ்வளவு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை நாம் நம்பி இருக்கிறோமே. அப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம், நம்பினவர்கள் கைவிடும் பொழுது நான் இவரை நம்பின என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுவோமே. ஆனா ஆண்டவரும் நம்மை நம்பி இருக்கிறார். என்னுடைய பிள்ளை இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்க போகிறார், என்னுடைய பிள்ளை இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க போகிறார் என்ற நம்பிக்கையை நம்மீது ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கையை நாம் ஒரு நாளும் பொய்த்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களிலே நாம் அடியெடுத்து வைப்போம். நாம் ஆண்டவருடைய நம்பிக்கையை பாதுகாத்து இப்படியாக வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.
இருப்பாராக.